தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குருநானக் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து குருநானக் காலேஜ் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து குருநானக் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. என்னென்ன ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறேன் ஓகேங்களா, பிளேஸ்மெண்ட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். முடிஞ்சவங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ண தான் சாரி, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிஎஸ்னால தான் படிக்கிறேன். நான் பிகாம் சிஎஸ் படிச்சுட்ருக்கேன். நான் செகண்ட் இயர் போகிறேன் ஓகேங்களா. இதுதான் என்னை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷனு. ஓகே, வீடியோ லைக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பாருங்க, பட் லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோவை. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும். ஸோ அதான் நம்ம வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ குருநானக் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஏதோ பிளேஸ்மெண்ட் ரிவ்யூ, ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். குருநானக் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேளச்சேரியில் இருக்குது ஓகேங்களா. வேளச்சேரியில் இருக்குது. இந்த ஃபீனிக்ஸ் மால் அதுக்கு எதுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து ஒரு கோவிட் காலேஜ். இது வந்து ஒரு அஃபைட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்போ தான் ரீசெண்டாக நேக்கில் வந்து A++ வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து இந்த காலேஜ் வந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் நான் டிஜிஎஸ்டில் தான் படிக்கிறேன். பட் இந்த காலேஜில் படித்த என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க குருநானக்கில். ஸோ அவங்கக்கிட்டே கேட்டேன், ஃபுல்லாக இதை பற்றி ஃபுல்லாக கிளியராக கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா வந்து வைஷ்ணவில் எப்படி வந்து கவுன்சிலிங் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் கவுன்சிலிங் இருக்கும்டா. ஷிஃப்ட் 2வில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. அடுத்தது நீங்கள் அட்மிஷன்லாம் உனக்கு வேணும்னா நீ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே போய்ட்டு முன்னாடியே போய்ட்டு டேரெக்டாக காலேஜுக்கு போனால் நீ வந்து விசிட் பண்ணால் உனக்கு வந்து மேபி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஹாஸ்டல் பற்றி கேட்டேன். ஹாஸ்டல் பற்றி எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டால், ஹாஸ்டல்லாம் குருநானக் காலேஜில் ஹாஸ்டல் இல்லைடா, அதுதான் ஒன்று, ஹாஸ்டல் கிடையாது. நீ வந்து வெளியில் தான் ரூம் எடுத்து தங்கிக்கணும், ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா, இல்லைனா நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டேன். ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டதுக்கு என்ன சொன்னார், ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்குமே வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப வந்து ஜாலியாக சொல்ல முடியாது, நார்மலாக இருப்பாங்க. ஒரு நார்மலாக மீடியமாக இருப்பாங்க அப்படி சொன்னாங்க. அடுத்து சிலபஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்குமே நார்மலாக எல்லா இது காலேஜில் இருக்கிற மாதிரி தான். 2 இன்டர்னல் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செமஸ்டர் வைப்பாங்க, அவ்வளோதான் அப்படி சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டேன். ட்ரெஸ் கோடில் எப்படி போட்டு வரணும்னா, பாய்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து அதை ஜீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஜீன்ஸ் டிஷர்ட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் ஃபார்மல்ஸாக போட்டுன்னு வரலாம், கேஷுவலாகவும் போட்டுன்னு வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து கம்பல்சரி ஷால் போடணும், ஷால் போடாமல் இருக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த ஸ்கின்னி ஃபிட் இந்த ஸ்கின்னி ஃபிட்டாக அந்த சம்திங் அதெல்லாம் போடுவாங்களே, ஸ்கின்னி ஃபிட்டாக போடுவாங்களே, ஐயோ சொல்ல வரல, ஸ்கின்னி ஃபிட்டாக போடுவாங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஒரு டீசெண்டாக போட்டுன்னு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. லெகின்ஸ், ஸ்கின்னி ஃபிட் லெகின்ஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, நார்மலாக போட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து என்ன இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்டேன். பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்டதுக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ப்ளேஸ் ஆகிறாங்களா இந்த காலேஜில், அதுதான் ஒன்று, நல்லா ப்ளேஸ் ஆவாங்க இந்த காலேஜில். நிறைய பிளேஸ்மெண்ட் நிறைய ட்ரைனிங், செகண்ட் இயர் முடிஞ்சதுலேருந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வரும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ப்ளேஸ் ஆகிடலாம். மினிமமே வந்து எவ்வளோனா, மினிமமே வந்து 18,000 ஆரம்பிக்கும். அதாவது அவர் வந்து லோ கிரேட்லேருந்து சொல்கிறார். மினிமம் 20,000 18,000 20 ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் வந்து அது எவ்வளோ வேணால் பேர் ஆனம் போகும், அது நம்ம மேக்ஸிமம் சொல்ல முடியாது. மினிமம் வந்து ஒரு 20,000 வந்து கிடைக்கும். நீ நல்ல ஒரு அதான் அரியர் இல்லாமல் நல்ல ஒரு ப்ளேஸ் ஆனால் நல்ல ஒரு அரியர் இல்லாமல் நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எல்லாமே உனக்கு வந்து ப்ளேஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 டைமிங் கேட்டேன். ஷிஃப்ட் 1க்கு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 8:30 மணிலேருந்து 1:40 வரைக்கும் இருக்கும் ஷிஃப்ட் 1. அவன் ஷிஃப்ட் 1 தான் படிக்கிறாங்க அவங்க ஓகேங்களா. அடுத்தது ஷிஃப்ட் 2 டைமிங் கேட்டேன். ஷிஃப்ட் வந்து 1:40லேருந்து 5:40 வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் ஓகேங்களா. ஷிஃப்ட் 1க்கும் ஷிஃப்ட் 2க்கும் டைமிங்கு. நீங்கள் வந்து 1:40 to 6:40 ஓகேங்களா. 5:40 6:40 1:40 to 6:40 வரைக்கும் டைமிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து
இதுதான் வந்து டைமிங் ஓகேங்களா. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட்டுக்கும் டைமிங்கு. அப்புறமா வந்து ஃபீஸ் பற்றிங்கன்னா நார்மலாக வந்து ஷிஃப்ட் 1 எல்லா காலேஜஸ்லையுமே வர மாதிரி தான். நார்மலாக ஷிஃப்ட் 1க்கு ஏடெடு, ஷிஃப்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டு. அதனால் வந்து ஷிஃப்ட் 1ல் கம்மியாக இருக்கும், ஷிஃப்ட் 2வில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரேகிங்லாம் இருக்குமான்னு கேட்டேன் இந்த காலேஜில். ரேகிங்லாம் இல்லைடா, ஆன்டி ரேகிங் கமிட்டிலாம் இருக்குது, அதனால் ரேகிங்லாம் சுத்தமாக எதுவும் இருக்காது. கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் வந்து நல்லா பெருசாகவே சூப்பராக இருக்கும், கேம்பஸ் நல்லாவே இருக்கும். கேன்டீன் பற்றி கேட்டேன். அதுக்கப்புறம் கேன்டீன் பற்றி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, கேன்டீன் வந்து இப்போ வைஷ்ணவ காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான்வெஜ்லாம் கிடைக்காது கேன்டீனில், ஒன்லி வெஜ்ஜு தான் இருக்கும். நான்வெஜ் நீங்கள் வெளில போய் சாப்பிட்ணும். பட் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான்வெஜ்ஜுமே இருக்கும். நான்வெஜ்னால் அந்த நார்மலாக இந்த வெஜ் அந்த சிக்கன் ரோலு அந்த மாதிரி ஓரளவுக்கு நான்வெஜ் இருக்கும். மற்றபடி கேன்டீன் வந்து நார்மலாக தான் இருக்கும். எந்த சொல்லிக்கிறதுக்கு வந்து எதுவுமே அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ வந்து வேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் போட சொன்னாங்க ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டு நீங்கள் நேரில் போய் காலேஜ் விசிட் பண்ணால் உங்களுக்கு பெட்ரு. உங்களுக்கு நீங்கள் சும்மா அப்ளிகேஷன் போட்டுட்டு கூப்பிடுவாங்களே நினைக்காதீங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிங்களா, அப்ளிகேஷன் போட்ட உடனே நீங்கள் காலேஜ் போய் விசிட் பண்ண உங்களுக்கு பிடிச்சதுன்னா விசிட் பண்ணி அங்கே போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் அட்மிஷன் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் அந்த தான் பண்ணாராம் ஓகேங்களா. ஸோ இது சொன்னாங்க. நான் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த காலேஜோட ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் ரிவ்யூ வந்து நான் எடுத்துகிட்டு வரேன், அதை நான் வந்து போடுறேன் ஓகேங்களா. இந்த மொத்தமாக இந்த காலேஜ் பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் உங்களால் ஜாலியாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சியர்ஸ் காய்ஸ்.